ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்ல சூப்பரான வடகறி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வடை எதுவும் பொரிக்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா சிம்பிளாக எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ இந்த டேஸ்டியான வடகறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க. இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுருக்கேன். நம்ம அரைச்சி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 8 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்து நம்ம இந்த வடையை சேர்க்க போகிறோம். வடைனா பொரிக்காமல் இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இட்லி தட்டில் வைக்கும்போது எந்த ஷேப்லேயும் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்படியே கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு இட்லி தட்டில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி சூடானதும் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்து அதை உதிரியாக உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை ஒரு 2-3, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே நல்லா பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான நல்லா டேஸ்டியான இந்த வடகறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம சட்னி, சாம்பார் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். அதை மூடி வச்சிட்றேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதில் பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறோன்றனால ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி எப்பயும் செய்கிறது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்யணும் அப்படின்ற போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காரம், உப்பு இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துருக்கிறது கரெக்டான அளவுகளில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அந்த மிக்சியில் பருப்பு அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி அப்படியே ஊற்றிருக்கேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே வடை மாவுக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட இட்லி தட்டில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதை கையில் இப்படி லேசாக உதிர்த்து விட்டாலே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம கொரகொரப்பாக அரைச்சிருக்கணுங்க, அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். இதை நல்லா உதிர்த்து விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்க அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது நம்ம உதிர்த்து வச்சுருக்க இந்த வடையை போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த வடை அப்படியே இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும்.
தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான அட்டகாசமான சுவையில் சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது தாராளமாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நான் இன்றைக்கி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் பருப்பு எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 3/4 அதாவது ஒரு 2 உருண்டைகள் மட்டும் நிறுத்திட்டேங்க. மீதி மட்டும்தான் வந்து நான் அதில் உதிர்த்து விட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ நான் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா சூப்பரான மணக்க டேஸ்டியான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கு இட்லிக்கெலாம் கூட ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.